ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நம்ம இவ்வளோ நாளாக எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்ம வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலைங்க அப்படிங்கிறாங்க. சில ஸ்டூடெண்ட் பரவாயில்ல, நான் வந்து இதுதான் நான் கெஸ் பண்ணேன், பட் எனக்கு அதை விட எக்ஸ்ட்ராவே மார்க் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து ரொம்பவே டஃப்பு அப்படிங்கிற அளவுக்கு யாரும் அதிகம் சொல்லலை. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, பட்டு மேக்ஸிமம் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு 40% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது குறைவாக வந்திருக்கிறதும் அப்படிங்கிறது இன்னொரு உண்மை. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, இனி வந்து நம்ம அந்த மார்க்ஸை வந்து யோசித்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, இனி வந்து உங்களுடைய மார்க்ஸை வச்சு அதுக்கு உண்டான சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் வந்து நம்ம காலேஜை வந்து நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய மார்க்குக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும், ஸோ நம்ம எந்த மாதிரியான கோர்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய தேடல் தான் இனிமேல் கவுன்சிலிங் நடக்கிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் தான் இனிமேல் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி, உங்களுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் உங்களுடைய கட் ஆஃப்க்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடியது தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, 200 மார்க் கட் ஆஃப்லேருந்து 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க், அந்த கட் ஆஃப்லேருந்து 190 கட் ஆஃப் வரைக்குமே நீங்கள் எந்த மாதிரியான காலேஜஸை நீங்கள் எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய டிஎன்இஏ அப்டேட்ஸ் அண்ட் காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 200 கட் ஆஃப்லேருந்து 190 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான காலேஜஸை சூஸ் பண்ணலாம், நம்ம இப்போ சொல்லக்கூடிய காலேஜஸை நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கக்கூடியதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு 20 காலேஜஸ் எடுத்து வச்சுருக்கோம், ஓகேங்களா. அதாவது நமக்கு 200 கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருந்து 190 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜஸை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொண்டு வரலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கான காலேஜஸ் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா. நம்ம ஏன் ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி நம்ம இதில் வச்சுருக்கோம் அப்படின்னம்னா, ஒரு ஓசி கம்யூனிட்டி ஓப்பன் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கோர்ஸ் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது பிசி கம்யூனிட்டியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்கும். ஸோ பிசி கம்யூனிட்டியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மார்க்குக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து எம்பிசி கம்யூனிட்டியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அடுத்தபடியாக பிசிஎம்மில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பிசிஎம் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த காலேஜ் கிடைக்குது, அதே மார்க் இருக்கக்கூடிய எஸ்சி கம்யூனிட்டியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த காலேஜ் கிடைக்கும். ஸோ எஸ்சி கம்யூனிட்டியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த காலேஜ் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதே காலேஜ் தாராளமாக எஸ்சிஏவுக்கும் கிடைக்கும், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம ஓப்பன் கேட்டகரியில் வரக்கூடிய ஓசி ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்கை பேஸ் பண்ணி இப்போ ஓசி கம்யூனிட்டியில் 200 கட் ஆஃபில் இருந்து 190 கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா ஓசி ஸ்டூடெண்ட்ஸே இந்த காலேஜஸை தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். ஸோ ஓசி ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கிது, ஓப்பன் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலேஜ் இந்த கட் ஆஃப் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ வந்து இந்த காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கட் ஆஃப் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டிய காலேஜஸ் இதுதான். ஸோ அந்த காலேஜஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அதனுடைய டிஎன்இஏ கவுன்சிலிங் கோடு என்ன அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், ஓகேங்களா. சிஇஜின்னு சொல்லுவாங்க, காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கிண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட முதன்மையான கேம்பஸாக பார்க்கப்படுது. இந்த காலேஜினுடைய டிஎன்இஏ கவுன்சிலிங் கோடு அப்படின்னு பார்த்தோம்னா 1 அப்படிங்கிறது தான் இந்த காலேஜுடைய கவுன்சிலிங் கோடு.
அதாவது 0001 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா 1 அப்படின்னு மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ இந்த 1ஆம் நம்பர் காலேஜ் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸாக பார்க்கப்படுது. அண்ணா யூனிவர்சிட்டியோட முதன்மையான ஒரு கேம்பஸ், அதாவது ஹெட் ஆஃப் தி காலேஜஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சர்தார் பட்டேல் ரோடு, கிண்டி, சென்னையில் தான் இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய கவுன்சிலிங் கூட நோட் பண்ணிக்கிங்க 1ஆம் நம்பர். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் 4. ஓகேங்களா? இந்த காலேஜோடைய டிஎன்இஏ கோட் அப்படின்னு பார்த்தோம்னா 0004. ஓகேங்களா? அதாவது 4ஆம் நம்பர் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு MIT, அதாவது மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜ் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னம்னா குரோம்பேட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. செங்கல்பட்டில் வந்து இந்த காலேஜ் வந்து நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ், இதனுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு 200 to 190 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா இந்த காலேஜை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம ரொம்ப பார்க்க மிக முக்கியமான ஒரு கல்லூரியாக 1315 கவுன்சிலிங் கோட் நம்பர் வந்து 1315. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒரு ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கிறது மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒரு ட்ரீமாகவே இருந்துகிட்ருக்கு. SSN என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த காலேஜோடைய கவுன்சிலிங் கோடு 1315. ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா சீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ கட் ஆஃப் உங்களுக்கு 200லேருந்து 190க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்களாம் தாராளமாக இந்த காலேஜஸை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா காலவாக்கம் ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டில் தான் இந்த காலேஜ் வந்து நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்பேட்டூரில் மிக முக்கியமான ஒரு காலேஜாக பார்க்கப்படக்கூடிய PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2006 அப்படிங்கிறது தான் இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடாக இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேட்டூரில் அவினாசி ரோடு, பீலமேடு அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான காலேஜ். தென் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னம்னா CIT, கோயம்பேட்டூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தோம்னா 2007 அப்படிங்கிறது தான் இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடாக இருக்குது. ஸோ இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிவில் ஏரோட்ரோம், அவினாசி ரோடு, கோயம்பேட்டூரில் தான் இந்த காலேஜும் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுவும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஓகேங்களா? ஸோ நமக்கு மொத்தம் 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்குது. ஸோ அதில் 2 கவர்மெண்ட் எய்டட் பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு கவர்மெண்ட் எய்டடும் இந்த லிஸ்ட்டில் வரும். நான் அதை என்ன காலேஜ் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ CIT அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதனுடைய கவுன்சிலிங் கோட் 2007. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு என்ன காலேஜ் இருக்குது அப்படின்னா 2377. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளைடு ரிசர்ச். ஓகேங்களா? PSGயோட இன்னொரு கேம்பஸ் தான் இந்த காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவினாசி ரோடு, நீலாம்பூர் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் கோயம்பேட்டூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ 2 காலேஜுமே நமக்கு கோயம்பேட்டூரில் தான் இருக்குது. ஸோ அந்த காலேஜ் பீலமேட்டில் இருக்குது, இந்த காலேஜ் வந்து நீலாம்பூரில் இருக்குது. இது ஒரு நான் அட்டானமஸ் கேம்பஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு வேறு என்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, GCT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜுமே நமக்கு வந்து கோயம்பேட்டூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. தடாகம் ரோட்டில் கோயம்பேட்டூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த காலேஜுமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் தாராளமாக. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு 5008 இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னம்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம், மதுரையில் வந்து திருப்பரங்குன்றம்ங்கிற இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அந்த 3வது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து இந்த கேம்பஸ் தான் அந்த கவர்மெண்ட் எய்டட். ஸோ இந்த 3 காலேஜ் தான் நமக்கு கவர்மெண்ட் எய்டடில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸ். ஸோ இந்த காலேஜஸ் 3ஐயும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1399 CIT, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி.
இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நந்தம்பாக்கம் சென்னையில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம்னா 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வேடம்பட்டி கோயம்பேட்டூரில் தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜும் நமக்கு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரத்தில் வந்து இந்த காலேஜ் நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததாக 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் நமக்கு சென்னையில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததாக 2615 இந்த கேம்பஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சேலம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காலேஜாக பார்க்கப்பட்டு வருது. அடுத்ததாக 2718 இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோயம்பேட்டூரில். இன்னொரு முக்கியமான காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குனியமுத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. நம்ம கோயம்புத்தூர் குனியமுத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததாக 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நமக்கு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு 1211 அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் REC அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு தண்டலம் ஸ்ரீபெரும்புதூரில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் 5901 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு காரைக்குடியில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் 1450 அப்படிங்கக்கூடியது TNEA கவுன்சிலிங் கோடு லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நுங்கம்பாக்கம் சென்னையில் வந்து இந்த காலேஜ் வந்து நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி RITன்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காஞ்சிபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க. தென் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 2002 அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டோடைய காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டோடைய ACT கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னோம்னா இதுவும் பார்த்தோம்னா நமக்கு சர்தார் பட்டேல் ரோடு கிண்டியில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 20 காலேஜுமே உங்களுக்கு 200 இருந்து 190 வரைக்கும் கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலேஜஸை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த காலேஜஸ் எல்லாம் பார்த்தோம்னா 200 to 190 வரைக்கும் வரக்கூடிய கட் ஆஃப்க்கு 20 காலேஜஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா 190லிருந்து 180 வரைக்கும் வரக்கூடிய டாப் காலேஜஸ் என்னவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபியூச்சரில் இந்த காலேஜில் சப்ஜெக்ட் வைஸ் அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன கோர்ஸுக்கெல்லாம் என்னென்ன கட் ஆஃப் தேவைப்படும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம தெளிவாக கொடுப்போம். உங்கள் யாருக்காச்சும் கவுன்சிலிங்கான கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீ கைடன்ஸ்க்கான ஒரு குரூப் தான். உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்க போகிற டைமில் உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் 2023 உடைய க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து நம்ம உங்களுக்கு PDF-ஆகவே நம்ம வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் கம்பாரிசன் பார்த்துக்கலாம். லாஸ்ட் இயரில் வந்து உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன காலேஜஸ்க்கு என்னென்ன போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக ஃபுல்லாக தெரிஞ்ச பிறகு நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய PDF வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலேட்டடாக என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு சில கல்லூரிகளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும், இல்லை அங்கே அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோடு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்ப்போம்.